இது இல்லாமல் பால்வளத்துறை, போக்குவரத்து துறை, மின்சாரத்துறை என்று பல துறைகள் அங்கிருந்து ராஜாவுக்கு வந்துகிட்டு இருக்கு. எங்களின் உயிரோடும் உணர்வோடும் கலந்து வாழுகின்ற அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். ஒரு குட்டி கதை சொல்லவா? ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தார். அந்த ராஜா தன் நாட்டு குடிமக்கள் சிறந்த குடிமக்களாக விளங்க ஊர் முழுக்க சாராய கடையை திறந்து வச்சிருந்தார். அந்த சாராய கடை வருமானம் ஒரு ஆண்டுக்கு 50,000 கோடி, 5 ஆண்டுக்கு 2.5 லட்சம் கோடி. அந்த சாராய கடையில் வேலை பார்க்குறவனுக்கு சம்பளம் கொடுக்க 50,000 கோடி, மிச்சம் இருக்கிறது 2 லட்சம் கோடி. எவ்வளோ? 2 லட்சம் கோடி. 5 ஆண்டு கழித்து அந்த நாட்டில் தேர்தல் வந்துச்சான். என்ன மன்னராட்சியில் எப்படி தேர்தல் வரும்னு கேட்காதீங்க, இந்த நாட்டில் வரும். அந்த நாட்டில் 234 தொகுதிகள் இருந்துச்சான். அந்த ராஜா 200 தொகுதிகள் வெல்லணும்னு முடிவு பண்ணாராம். அதுக்கு தேர்தல் முதலீடு 50,000 கோடி செலவு செய்தாராம். அதாவது எலெக்ஷன் இன்வெஸ்ட்மெண்ட் 50,000 கோடி. உறுதியாக, நிச்சயமாக, சத்தியமாக, அண்ணா மீது ஆணையாக. போதுமா? ஒரு தொகுதிக்கு 150 கோடி ஒதுக்கீடு, 200 தொகுதிகள், 150 பெருக்கல் 200 மொத்தம் 30,000 கோடி. தேர்தல் முதலீடு 50,000 கோடி, செலவு 30,000 கோடி, மிச்சம் 20,000 கோடி. அது ரிசர்வ், அதாவது பாதுகாப்பு வைப்பு தொகை. அப்போது அந்த 2.5 லட்சம் கோடியில் சம்பளம் 50,000 கோடி, தேர்தல் முதலீடு 50,000 கோடி, மிச்சம் இருக்கிறது 1.5 லட்சம் கோடி. இந்த தேர்தல் முதலீடு ராஜா அவருக்கு நட்டமான கூட அவருக்கு பெரிய இழப்பு இல்லை. ஏன்னா அவர்கிட்ட மிகப்பெரிய சேமிப்பு 1.5 லட்சம் கோடி இருக்கு. அதாவது கிராண்ட் சேவிங்ஸ் ஆஃப் அப் டு 1.5 ட்ரில்லியன், 1.5 லட்சம் கோடி அவர் கையில் இருக்கு. இப்போ இந்த கதையை நான் எதுக்கு சொல்றேன்னு கொஞ்சம் யோசித்து பாருங்க. அமைதியாக ஒரு இடத்தில் அமர்ந்து நிதானமாக உட்கார்ந்து நன்றாக சிந்தித்து பாருங்க. இந்த கதை விளங்கலை அப்படின்னா மீண்டும் ஒரு முறை இந்த காணொலியை திரும்ப போட்டு கேட்டு பாருங்க. ராஜா தொடரட்டும், நாடு நாசமாய் போகட்டும். இது நான் சொல்லலை, அந்த நாட்டு மக்கள் சொன்னாங்க. இன்னொரு முக்கியமான தகவல், நான் ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தாராம், அந்த கதை சொல்லிட்டு இருக்கேன். நீங்கள் வேற ஏதாவது நினச்சிக்கிட்டீங்கன்னா நான் ஒன்றும் செய்ய முடியாது. மத்ததான் அவங்க பார்த்துப்பாங்க. நமது சின்னம் விவசாயி. போட்டு பாருங்க ஓட்ட, அப்புறம் பாருங்க நாட்டை.